Dear students, welcome to Times Square Academy. Today I am going to teach CBSE 10th standard areas related to circles. Exercise number 12.2. The third sum, already two sums are completed. Two sums already teach பண்ணிட்டோம் அது போன வீடியோல இருக்கு. So today going to third sum. The sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the length of minute hand of a clock is 14 centimeter. ஒரு clock இருக்கு இல்லையா, இதுதான் clock வச்சுக்கோங்க. clock வந்து minute hand வந்து லென்த்தியா இருக்கும், hour hand வந்து ஷார்ட்டா இருக்கும். அப்ப மினிட் ஹேண்ட் லென்த் சென்டர் பாயிண்ட்ல இருந்து மினிட் ஹேண்ட் போனது என்ன பண்ணாங்க, ரேடியஸ்னு அர்த்தம். அப்ப மினிட் ஹேண்ட் ஆல்வேஸ் ரேடியஸ். என்னங்கறாங்க, ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு find the area swept by the minute hand in 5 minutes. ஏரியா கேக்குறாங்க, அந்த மினிட் ஹேண்ட் 5 மினிட்ஸ் சுத்தினா அதோட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மினிட் ஹேண்ட் வந்து 5 மினிட்ஸ் சுத்தினா அதுக்கு ஏரியா என்ன. இப்போ மினிட் ஹேண்டோட லென்த் என்ன, நம்ம இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் வச்சுக்கலாம் இல்லையா, அது எழுதிக்கலாம். மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக், the minute hand of a clock is length is equal to radius of a circle. இப்போ minute hand வந்து ஒரு சர்க்கிள், அதனால நார்மலா வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்ல இருக்கு கிளாக். இந்த மினிட் ஹேண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த சர்க்கிளோட பாயிண்ட்க்கு போச்சுன்னா அது என்ன மீனிங், ரேடியஸ் தான். இப்போ மினிட் ஹேண்ட் லென்த் ஆஃப் மினிட் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ மினிட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 14 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் ஆஃப் ரேடியஸ் என்னது 14 சென்டிமீட்டர். எவ்வளவு இருக்கு, இன் 1 hour. 1 hourனா ஒரு மினிட் ஹேண்ட் ஒரு சர்க்கிள் சுத்தி வந்துச்சுனாங்க அது 1 hour அர்த்தம். அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். சரிங்களா, ரைட். அப்போ so the angle of described a minute hand. மினிட் ஹேண்ட் என்ன நடக்கும், ஒரு சர்க்கிள் ஒரு சுத்தி வந்துச்சுங்களே. எப்பவுமே ஒரு சர்க்கிள் how many degrees எவ்வளவு அப்படின்னா, ஒரு சர்க்கிளுக்கு மொத்தம் எத்தனை டிகிரி, 360 டிகிரி, 360 டிகிரி. சர்க்கிளுக்கு 360 டிகிரி. அப்போ மினிட் ஹேண்ட் ஒரு சர்க்கிள் ஒரு சுத்துச்சுன்னா என்ன மீனிங், 1 hour அர்த்தம். அதான மீனிங். அப்போ 1 hourக்கு how many செகண்ட் ஆங்கிள்னா டிகிரினா 360 டிகிரி. அப்போ ஒரு சுத்துச்சு வந்துச்சுனாக்கா மினிட் ஹேண்ட் ஒன் சர்க்கிள் ஒன் டைம் சர்க்கிள் ஒரு சுத்தி வந்துச்சுன்னா அது எவ்வளவு 1 hour தானே. அப்போ ஒரு சர்க்கிள் how many degrees, 360 டிகிரி. So 1 hour equal to 360 degree. The angle described by a minute hand in 60 minutes. 1 hour na another 60 minutes அளவு 360 degree. அப்போ 1 மினிட்டுக்கு வந்து 360, இந்த 60 டிவைட் பண்ணிக்கலாங்க 6 டிகிரி. நமக்கு என்ன கேக்குறாங்க, 5 மினிட்ஸ் கேக்குறாங்க. அப்போ 5 மினிட்ஸ்க்கு என்ன வரும், 1 மினிட்டுக்கு 60 டிகிரினா 5 மினிட்ஸ்க்கு 30 டிகிரி. ஓகேவா, நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, the area swept by the minute hand in 5 minutes கேக்குறாங்க. area swept by the minute hand in 5 minutes. minute hand in 5 minutes. அப்ப ஏரியா swept by the minute hand in 5 minutes குள்ள ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, is equal to is the area of a sector. area of the sector ஓட area of sector இந்த மினிட் ஹேண்ட் இருக்குல்ல 5 மினிட்ஸ்க்கு சுத்துற ஏரியாவும் சேம்னு இருக்கும். அப்ப என்ன வர, ஏரியா ஆஃப் த செக்டருக்கு என்ன ஃபார்முலா, theta by 360 degree into pi r square. Okay, theta க்கு என்ன அப்படின்னா, this is a theta. But theta equal to 5 minutes என்ன, theta equal to 30 degree. அப்போ 30 degree divided by 360 degree into pi க்கு வேல்யூ வந்து 22/7 into 14 into 14. 1 7s are 7, 2 7s are 14. 0 0 cancel பண்ணிக்கீங்க. 1 3s are 12 3s are. இதெல்லாம் டிவைட் பண்ணா 6 வரும். 12 டிவைட் பண்ணா 3, இங்க 11. அப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா 11 into
14 by 3. அப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ண வரும் 4, அப்புறம் என்ன இருக்கும் 5, remaining 1 by 3. So equal to centimeter meter இங்க கொடுத்துருக்காங்க centimeter. So centimeter square. அப்போ area swept by the minute hand in 5 minutes அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 154 by 3 centimeter square. Are you clear? இப்போ என்னன்னாக்கா ஒரு மினிட் ஹேண்ட் அப்படின்னா லென்த்தியா இருக்கும். சென்டர் பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிள் தொடுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன மீனிங், இது வந்து ரேடியஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ 5 மினிட்ஸ்ல எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப நார்மலா வந்து the minute hand clock is equal to radius of the circle அர்த்தம். அப்ப இதோட லென்த் தான் ரேடியஸ்க்கு ஈக்குவல். அப்ப லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் என்னது 14 சென்டிமீட்டர். ஓகேவா, 14 சென்டிமீட்டர். அப்புறம் so the angle described by a minute hand in 1 hour. இப்போ 1 ஹவருக்கு அந்த என்ன செய்ய முடியும், சர்க்கிள் சுத்தி வந்தா 1 ஹவருக்கு என்ன வரும் 360 டிகிரி. அப்போ 1 ஹவருக்கு 360 டிகிரி அப்படின்னா the angle described by a minute hand 60 minutes. 1 ஹவருக்கு 360 னா அப்ப 60 minutes என்ன வந்திருக்கும், அதே 360 தான். 1 ஹவர் வந்து மினிட்ஸா மாத்திட்டோம். அப்போ 1 மினிட்டுக்கு 6 டிகிரி. நம்மளுக்கு என்ன சொல்றாங்க 5 மினிட்ஸ் கேக்குறாங்க. அப்போ 1 மினிட் 6 டிகிரினா 5 மினிட்ஸ்க்கு என்ன வந்திருக்கும் 30 டிகிரி. அப்ப தீட்டா 30 டிகிரி அர்த்தம். ஓகேவா, என்ன கேக்குறாங்கன்னா சோ ஏரியா swept by the minute hand in 5 minutes. 5 மினிட்ஸ்ல ஏரியா வந்துச்சுனாக்க அந்த ஏரியா கேக்குறாங்க. மினிட் ஹேண்ட் 5 மினிட்ஸ் வந்து ஏரியான்னு கேக்குறாங்க. இப்போ நார்மலா 5 மினிட்ஸ் வந்துச்சுன்னாக்கா இட் இஸ் ஆர்க் செக்டர்னு அர்த்தம். அப்போ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இஸ் ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஈக்குவல். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்ம் என்ன தீட்டா பை 360 into pi r square. இப்போ தீட்டாக்கு என்ன வேல்யூ 30 டிகிரி 5 மினிட்ஸ்க்கு. அப்போ 30 by 360 5 = 22 by 7 into 14 into 14. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதா 154 by 3 centimeter square. Are you clear? Okay, next sum போயிடலாமா, fourth sum. So next fourth sum 12.2 ல வந்து fourth sum என்ன அப்படின்னா என்ன கொடுங்க, a chord of a circle of radius 10 cm subtends a right angle at the center. Centerல வந்து right angle அப்படிட்டாங்க. Find the area of the corresponding minor segment and major sector. கொடுத்துட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. நார்மலா பை கொடுக்கலைன்னா பையோட வேல்யூ 22/7 போடுவோம். அவங்களே கொடுத்தாங்க பையோட வேல்யூ 3.14 கொடுத்தாங்க. முதல்ல என்னன்னாக்கா ஒரு கார்டு ஆஃப் வந்து ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்கிள். திஸ் இஸ் எ கார்டு. கார்டு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, 2 points lie on a circle and draw a line between the given points. It is called chord. அப்ப இது கார்டு. இது என்ன வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. கார்டு இங்க சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படி வச்சுக்குவோம். சென்டர் பாயிண்ட் ஓ. அப்ப என்ன செய்யலாம், இங்க இருந்து வந்து அது ரேடியஸ், இங்க இருந்து வந்து அது ரேடியஸ். ரைட்டா, ரைட். இது வந்து 90 டிகிரி கொடுத்தாங்க. இது 90 டிகிரி. இது என்ன வச்சுக்கலாம், நாம நார்மல் என்ன வச்சுக்கலாம், ஒரு சரி 90 டிகிரி கொடுத்தாச்சு. வேற எது, இது ரைட் ஆங்கிள். ஓகே, அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்தாச்சு. given radius of a circle அதெல்லாம் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. அப்ப இது 10 சென்டிமீட்டர் தான், இது 10 சென்டிமீட்டர் தான். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தனால ஆங்கிள் என்ன ஆகுதுனாக்க 90 டிகிரி தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ ஹியர் OA equal to OB. OB ஓஸ்னு வச்சுக்கோமா, OBன்னு வச்சுக்குவோம். இது என்ன வச்சுக்கோ, ஒரு சீனு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை Pன்னு வச்சுக்குவோம். அப்போ OAயும் OBயும் என்னன்னா 10 சென்டிமீட்டர், அதாவது ரேடியஸ். அப்புறம் ஆங்கிள் AOB. AOB ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அது என்னது 90 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் வேணும்னா ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த என்ன வேணும், ஏரியா ஆஃப் த செக்டர். அப்ப ஏரியா ஆஃப் த செக்டர் therefore area
of a sector OAPBO, அதாவது OAPBO, இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டர். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா theta by 360 into pi r square. அப்ப தீட்டாக்கு இங்க வேல்யூ என்னது 90 degree by 360 into பைக்கு வேல்யூ இஸ் ஆல்ரெடி given. இங்க பைக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. phi equal to 3.14 கொடுத்துட்டாங்க. அதுமே given தான். அப்ப 3.14 into radius என்னது 10 square. அப்ப என்ன செய்யலாம் 90 by 360 into 3.14 10 square எவ்வளவு 100. இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 1 9s are 4 9s are. இத 4 ஆல டிவைட் பண்ணுவோமா? சோ முதல்ல 2 ஆல பண்ணுவோம் ஈஸியா. 2 ஆல பண்ணுங்க 1 2s are, அப்புறம் 1 5 2s are 10, ரிமைனிங் 7 2s are. திருப்பி 2 ஆல பண்ணுங்க. 2 ஆல பண்ணா என்ன வரும்? 7 2s are 14, ரிமைனிங் 1. அப்புறம் 8 2s are 16. 1 5 வெச்சுக்கோமா? அப்போ 0.785 into 100, அப்பனா 0.785 into 100. அப்ப 100 வச்சு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? அங்க 2 0 இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப்டர் 2 டிஜிட் வந்துரும். அப்ப என்ன வந்துரும்? 78.5 centimeter square. So therefore area of the sector, அப்ப இந்த செக்டரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்ப ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சோம். அப்ப ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரி தானே? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் எது? AOB. இது கண்டுபிடிக்கும். AOB யோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு 1/2 into OA into OC. OC இல்ல OB. OA into OB. அப்ப 1/2 into 10 into 10. அப்ப என்ன வரும்? 5 equal to அளவு 50 centimeter square. இது என்னது? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OAB. ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AOB. ஓகே, இது ரைட் ஆங்கிளோட ஏரியா. புரிஞ்சுதா? நம்மளுக்கு இதுக்கு அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி செக்டர் தனியா எழுதிக்கலாம். 78.5 தி ஏரியா ஆஃப் செக்டர். இப்பதான் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒன்னு மைனஸ் செக்மெண்ட் கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட் அதான் கேக்குறாங்க. எஸ், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்மெண்ட். அவங்களுக்கு ஒன்னு என்ன ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்மெண்ட். மைனஸ் செக்மெண்ட்னா என்ன மீனிங்? முதல் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னா segment means the portion of a circle, two radius and the corresponding angles between two radius and the corresponding angles called segment. இதுக்கு தான் செக்மெண்ட் வேணும். இதே வேணும். அப்போ ஏரியா ஆஃப் தி மைனஸ் செக்மெண்ட், ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்மெண்ட் இது வேணும்னு சொன்னா என்ன செய்வோம்னா ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். Area of the sector minus area of the segment. Yes, area of the sector, area of the triangle. அப்ப area of the minus segment என்ன மீனிங்? இதுக்கு பேரு மைனஸ் செக்மெண்ட். area of the minus segment இதுதான். என்னது? APB. இதான் மைனஸ் செக்மெண்ட். நம்மளுக்கு என்ன தேவை? ஏரியா இது வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஏரியா என்ன வேணும்னா ஏரியா ஆஃப் த sector minus area of triangle AOB. அப்ப இந்த செக்டர் டோட்டல் மைனஸ் செக்டர் இல்லையா?
ஏரியா ஆஃப் த செக்டர்ல இருந்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லெஸ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட் கிடைக்கும். ஏரியா ஆஃப் த செக்டர் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்மளுக்கு இருக்கு 78.8 இருக்கு. 78.8 ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். 50 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வந்திருக்கும்? 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 78.5. ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 50. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் 28.5. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 28.5. ஓகேவா? கட் பண்ணிக்க. அடுத்து அதே क्वेश्चनல செகண்ட் பார்ட் என்ன கேக்குறாங்க அப்படினா ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர். ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் செகண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படினா ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர். இப்போ மேஜர் செக்டர் செக்டர் தான் கேக்குறாங்க. எஸ், மேஜர் செக்டர் அப்படினா இது வந்து ஒரு சர்க்கிள் வச்சுக்கீங்களேன். இந்த சர்க்கிள்ல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இது வந்து மைனஸ் செக்டர். இது வந்து என்னது? மைனஸ் செக்டர். இது வந்து மேஜர் செக்டர். இதுக்கு பேர் தான் மேஜர் செக்டர் சொல்லுவாங்க. அப்ப மேஜர் செக்டர் வேணும்னா இந்த பார்ட் தான் நமக்கு வேணும். மேஜர் செக்டர் அப்படின்னா இந்த பார்ட் தான் வேணும். இந்த பார்ட் வேணும். இது மேஜர் செக்டர். அப்ப என்ன செய்யலாம்? மேஜர் செக்டர்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் மைனஸ் செக்டர். ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்டர் சொல்லலாம் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செக்டர் OAPBO. அதாவது மைனஸ் செக்டர் தான். ஏரியா ஆஃப் த செக்டர் அப்படின்னா என்ன மீனிங்? தட் இஸ் கால்ட் மைனஸ் செக்டர். புரியுதா? அப்ப ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் கேட்டதனால ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த மைனஸ் செக்டர். மைனஸ் செக்டர் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏரியா ஆஃப் த செக்டர் அதுதான் வந்து மைனஸ் செக்டர் தான் இருக்கும். அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம் என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி நமக்கு ஏரியா ஆஃப் த செக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எத்தனையா கண்டுபிடிங்க? 3.14. பைக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14. ஆர்க்கு வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டு 100 வருமா? 100 மல்டிப்ளை ஆகும் 314. நார்மல் என்ன சொல்லலாம்? இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 314 into 100 10 ஸ்கொயர் அளவு 100 மைனஸ் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 314 மைனஸ் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0.5. ரிமைனிங் 3 இருக்குமா? 13 அப்படின்னா 13ல 8 சப்ராக்ட் பண்ணா 5. 10க்கு 10ல 7 சப்ராக்ட் பண்ணிங்களாக்கு 3. அப்ப 2. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் ஈக்குவல் டு 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப கடைசியில் நீங்க எப்படி எழுதணும்னா therefore bold ஆன்சர் 1 என்ன கொடுத்தாங்க? மைனஸ் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் என்ன பார்த்தோம்? 28.5 பார்த்தோமா? 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டாவது செகண்ட் என்னது? ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர். ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் ஈக்குவல் டு எவ்வளவு பார்த்தோம்? 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா படம் போட்டு நீட்டா நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அவுட் ஆஃப் எடுக்கணும்னா நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு படம் போட்டு என்ன செய்யணும்? மேஜர் செக்டர் என்ன, மைனர் செக்டர் என்ன, மேஜர் செக்மெண்ட் என்ன, மைனர் செக்மெண்ட் என்ன, இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அவுட் ஆஃப் எடுக்கணும். மென்சுரேஷன் நீங்க அவுட் ஆஃப் எடுக்கணும்னா கண்டிப்பா ஃபார்முலாஸ் தெரியணும்.
அந்த சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க தெரியும்னா அவங்க என்ன கேட்டுருக்காங்க தெரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.